இன்றைக்கி நம்ம வீட்டில் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி பணியாரம், அப்புறம் தக்காளி கத்திரிக்காய் கடையிலும் தேங்காய் சட்னியும். மதியத்துக்கு வந்து ஒரே சாதம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தக்காளி சாதங்க பண்ண போகிறேன். இந்த மாதிரி கிளைமேட் வந்து மழை வந்து கிளைமேட் மூடாக போட்டிருக்கிற டைமில் நம்மளுக்கு வந்து தக்காளி சாதம் பருப்பு சாதம் அது மாதிரி சுட சுட ஏதாவது சாப்பிட்லான் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் தக்காளி சாதம் தாங்க பண்ண போகிறேன். இந்த தக்காளி சாதம் ரெசிபி நம்மளோட சேனலில் போட்டிருக்குறேங்க. எப்பவும் போலவே தேவையான எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வெங்காயமெல்லாம் போட்டு தாளிச்சிட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான தண்ணி ஊற்றி அரிசி போட்டோம்னா சூப்பரான பிரியாணி ரெடி. இது வந்து நேற்று போட்ட மாங்காய் ஊறுகாய் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு அதையும் ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ வந்து இதெல்லாம் செஞ்சு முடிக்கக்குள்ள ஒரு டீ போட்டு குடிச்சிடலாம், தலை வலிக்கிற மாதிரி இருக்குன்ட்டு டீ போட்டாச்சுங்க. இப்போ இந்த ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான மணக்க பிரியாணி ஸ்டைலில் ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. மதியம் நம்ம வீட்டில் இந்த தக்காளி சாதம், முட்டை, தயிர் வெங்காய பச்சடி, அப்புறம் ஊறுகாய்.